அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் திரு தமிழ் முருகன். நாம் இன்று பார்க்க இருப்பது 22/1/2026 ஆகிய இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். நாம் முதலில் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் காணும் நாளாக உள்ளது. இன்றைய தினம் உங்களோட தொழிலில் எப்படிப்பட்ட வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்னாக்கா, புதிய திட்டங்களுக்கு இல்லை, ஏற்கனவே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலில் ஒரு படி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள். இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த வேலை உங்களுக்கு இன்னைக்கு அடுத்த நிலையை எட்டும் நாளாய் உள்ளது. உங்களது இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் மயில் நீலம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 2. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சனீஸ்வரன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ அர்ஹதே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, ஏதேனும் ஒரு குழந்தைக்கு நன்னறி கதைகளை கொடுத்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் தாமதப்படும். நீங்கள் நினச்ச அளவுக்கு இன்னைக்கு சுறுசுறுப்பாக நாள் போகாது. கொஞ்சம் தாமதமான நாள் தான். ஆனால் முழுமையாக அது வீழ்ச்சினோ தோல்வினோ சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இன்றைய தினம் ரிஷபராசி என்பவர்களுக்கான நேரம் காரியங்கள் தாமதமாகுமே தவிர, எந்த அளவு மன உறுதியோடையும் மன தெளிவோடையும் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது நல்ல நிலையிலையும் பலன் தரும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாக்லேட் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தோம்னா 15. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ராமர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுப்பிரமணியாய நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னாக்கா, தன்வந்தரி ஹோமம் நடத்தினீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பான நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் நாளாய் உள்ளது. உங்களை இத்தனை நாளாக புரிஞ்சுக்காத சொந்த பந்தங்கள் கூட உங்களை இத்தனை நாளாக ரொம்ப மட்டமாக நினச்சவங்க, இல்லை இத்தனை நாளாக உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உங்களை சரியான புரிதலோடு பார்க்கக்கூடிய நாளாய் உள்ளது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 4. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் விநாயகர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சங்கராய நம. இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம், வீட்டில் பஞ்சபூத வழிபாடு செய்ய இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது
கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பணிநிலை சிறப்பாக அமையும். வேலை செய்கிற இடம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். எப்படி அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்குன்ட்டு ஒரு பொறுப்புகள் கிடைக்கவோ அல்லது உங்களுடைய தகுதியை மதிக்கவோ வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வைன் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 1 என்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பிரம்மா. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஜெய ஜெய ஐயப்பா. இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம், யார் மனதில் கவலை உள்ளதுன்னு தெரியுதோ அவங்களுக்கு நீங்கள் ஆறுதலான வார்த்தைகள் சொல்லுங்க. அதுவே உங்களை மேல் நோக்கி கொண்டு வர நாளாய் அமையும். இன்னைக்கு நீங்கள் சொல்கிற சாதாரண ஆறுதல் அவங்க மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய உதவிகளை செய்ய காத்திருக்குதுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நண்பர்கள் வகையில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் நாளாய் உள்ளது. நண்பர்கள் வகையில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிற நாளாக இருக்குது. அதே சமயம் இன்றைய தினம் உங்களுக்கான ஆதரவாய் மட்டும் இல்லாமல் அவங்க மூலமாக உங்களோட தொழில் சார்ந்து, பிஸ்னஸ் சார்ந்து, நிதிநிலை சார்ந்து அவங்களால உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் எமரால்டு பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:45 முதல் 7:45 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 5. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணு. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நரசிம்ஹாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரே வார்த்தையில், எப்படி ஒரே வார்த்தையில் அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் இன்னைக்கு வந்துடும். அந்த மாதிரியான சூழல்களில் நீங்கள் அமைதி காப்பதே இன்றைய உங்களுக்கான பரிகாரம். அடுத்தவங்களோட மனசு வருத்தப்படாத அளவுக்கு பேசுங்க. யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. அதுதான் இன்றைய உங்களுக்கான பரிகாரம். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காணும் நாளாய் உள்ளது. உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ இன்றைய தினம் உடல் நலத்தில் முன்னேற்றம் காணும் நாளாய் உள்ளது. அதனால் உடல் நல குறைபாடுகள் உங்களுக்கோ அல்லது உங்களின் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் இருந்தால் இன்றைய தினம் மருத்துவ செலவுகள் இருந்தால் இதோடு அதை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7:15 முதல் 8:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 9. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தோம், அதிர்ஷ்ட எண் பார்த்தோம், நல்ல நேரம் பார்த்தோம். இதே போல இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் பஞ்சபூத தேவதைகளான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 மூலத்தத்துவங்களையும் வணங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாய் அமைகிறது. இன்றைய தினம்
நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் மகாலட்சுமி சரணம், இதை சொல்லலாம். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வேலைக்கேற்ற தெய்வத்தை நம்பிக்கையோடு வழிபட வேண்டும். தெய்வத்தை வழிபடுறது விஷயம் இல்ல, நம்பிக்கையோடு வழிபடணும், அதுதான் விஷயம். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சில இடங்களில் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. சில நேரம் இல்லை, பல நேரத்தில் கவனக்குறைவே நமக்கு பாதிப்பாக வந்துடுது. இன்றைய தினம் அதிக கவனம் அவசியமாக இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேனாக்கா, உங்களுடைய கவனக்குறைவால் இன்றைய தினம் நீங்கள் நிறைய வாய்ப்புகளை தவறவிட வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்தவரை கவனக்குறைவு இல்லாமல் முழு கவனத்தோடு செயல்பட்டு உங்களோட வாய்ப்புகள் எதையும் தவறவிடாமல் பார்த்துக்குங்க. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் காஃபி நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது 16. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நவதுர்க்கைகளையும் நவசக்திகளையும் வணங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் அம்மானே சரணம். இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மழைநீர் சேமிப்பு, இந்த நீர்நிலைகளை சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரியான பொது விஷயங்களில் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் வியூஸில் தான் இருக்கும், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து தினசரி சரியான பலன்களை எடுத்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நெருக்கமான உறவுகளில் மாற்றங்கள் உண்டாகும் நாளாய் உள்ளது. நெருக்கமான உறவுகளில் மாற்றங்கள் அப்படிங்கும்போது அங்கே நல்லதும் இருக்குது, சில தொந்தரவுகளும் இருக்குது. அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெருக்கமான உறவில் மாற்றம் அப்படிங்கும்போது கஷ்டங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், தொந்தரவுகள் இருக்கிற இடத்துல இருந்து மாற்றம் உண்டாகி நன்மை வந்து சேரும். அதே போல் நல்ல சூழலில் இருக்கிற சொந்தங்களில் சில சிரமங்களும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதே நல்லது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய உங்களின் அதாவது உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அண்ணாமலையார் போற்றி. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் இரவில் தூங்குவதற்கு முன்பு ராம ராம என 108 முறை ஜபித்து அதன் பிறகு உறங்கினால் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல விதத்தில் முடியும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பிள்ளைகளுக்கு கல்வி தொடர்பான சாதனைகள் கிடைக்கும் நாளாய் உள்ளது. அதனால் தனுசு ராசி அன்பர்களே, உங்களது பிள்ளைகள் இன்றைய தினம் ஏதேனும் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு உதவிகள் கேட்டால் தயவு செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க.
இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 13. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் வானுலக தேவர்களான இந்திரன், அக்னி, வருணன், வாயு மற்றும் யமன் ஆகிய 5 தேவர்களை வணங்க இன்றைய தினம் சிறப்பாய் அமையும். அடுத்தபடியாய் உங்களுக்கான இன்றைய உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் கிருஷ்ணா கிருஷ்ணா ஜெய கிருஷ்ணா. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுப்பிரமணியருக்கு செண்பகம் மலர்களால் அர்ச்சனை செய்ய. வேலைவாய்ப்பில் தடை பெற்றவர்களுக்கு இன்றைய தினம் வேலைவாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாய் அமைத்து தரும். அதனால் தனுசு ராசி என்பர்களே, வேலைவாய்ப்பில் வருமானத்தில் தடைகள் இருந்தால் நீங்கள் செண்பக மலர் கொண்டு சுப்பிரமணியருக்கு, முருகப்பெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புது கடன்களை தவிர்ப்பது நல்லது. புது கடனில் போய் சிக்கிக்க வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற கடனை இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் புதிய கடன்களில் மேற்கொண்டு போய் நீங்கள் சிக்கிக்க வேண்டாம். கடன்களை தவிர்த்தல் இன்றைய தினம் சுகம். ஏன்னா இன்றைய தினம் போய் நீங்கள் கடன் கேட்டிங்கன்னா கிடைச்சிரும், ஆனால் அதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள சிரமப்பட வேண்டியதாகிடும். அதனால் கடனை தவிர்த்துக்கிட்டு வாங்க, அதுதான் நல்லது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது 14. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் அஷ்டலட்சுமிகளான 8 வகை லட்சுமி அம்மன்கள். அதாவது ஆதிலட்சுமி, தனலட்சுமி, வித்யாலட்சுமி, கீர்த்தி லட்சுமி, சௌந்தர்ய லட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, சாந்தி லட்சுமி ஆகிய 8 வகை லட்சுமி அம்மன்களை வழிபட இன்றைய தினம் மகர ராசி என்பவர்களுக்கு நன்மை வந்து சேரும். இன்றைய தினம் உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐயனே சரணம். இன்றைய உங்களுக்கான பரிகாரம், பெண் குழந்தைகளுக்காக ஸ்ரீ மகாலட்சுமி நாமத்தை 21 முறை ஜபிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா ரொம்பவே சிறப்பாய் அமையும். உங்கள் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்காக நீங்கள் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் பழைய உறவுகள் மீண்டும் இணைய வாய்ப்பு உள்ள நேரமாய் உள்ளது. நீங்கள் பிரிஞ்சிட்ட உறவுகள், வேண்டான்னு விட்டு விலகிய உறவுகள், உங்களை புரிஞ்சிக்காம விட்டு விலகி போன உறவுகள், நீங்கள் விலகி வந்த உறவுகள், இவங்க கிட்டலாம் நீங்கள் திரும்ப சேரவோ அல்லது இவர்களை நீங்கள் மீண்டும் சந்திக்கவோ வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது 18. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் நவ கிரகங்களான சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு மற்றும் கேது. இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ கணநாயகா நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சுக்கிர ஓரையில் பெண்களுக்கு
உங்களால் முடிந்த ஏதேனும் ஒன்றை பரிசாய் கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பவானி அன்னையை மகிழ்வித்து அதன் மூலமாய் உங்கள் வாழ்க்கையும் செழிப்பாய் இருக்கும். கலாக்கா, வணக்கம்க்கா. இந்த மீனராசிக்கு என்ன இருக்குது அதையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீனராசி அன்பர்களை இன்றைய தினம் கவனக்குறைவு ஏற்படும், கவனச்சிதறல்கள் ஏற்படும். அதனால் நிறைய வாய்ப்புகளை தவற விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனக்குறைவுன்னு ஒருத்தருக்கு வரும்போதே ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா அதை சமாளிச்சிட முடியும். அதனால் கவனக்குறைவு, கவனச்சிதறல்கள் இல்லாமல் சரியாக தெளிவாக இருந்து நாம் நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போகலாம். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 12. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சிவனென பிறந்தோம் சிவனடை இறந்தோம். இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் நந்தீஸ்வரருக்கு வழிபாடு செய்து அவரை மனதார வழிபட்டு வந்தால் நந்தீஸ்வரரிடம் இன்றைய தினம் நீங்கள் கேட்ட எல்லாம் கிடைக்கும். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். நன்றி.